ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பொருள்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெறும் 3 பொருள் இருந்தால் போதுங்க, உங்கள் வெள்ளி பொருள் எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வித கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. எந்த காசும் நீங்கள் செலவு பண்ண தேவையே கிடையாதுங்க. இதனால் உங்கள் பணமும் மிச்சமாகும். உங்கள் கொலுசும் நல்லா பளிச்சுன்னு பல இருக்குங்க. இந்த கொலுசு பாருங்கள் எந்த அளவுக்கு பல நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 100% ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம க்ளீன் பண்ணாத கொலுசு எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்கள் பாருங்கள் லைவ்லேயே நான் காமிச்சிட்ருக்கேன். எந்த வித ஃபில்ட்ரு இல்லாமல் என்னோடய கொலுசு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி கொலுசு நான் எப்படி நல்லா பளிச்சுன்னு மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கொலுசு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு இந்த கொலுசை நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கொலுசை ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2 கொலுசு இருக்கிறதுனால அந்த கொலுசு ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்ககிட்ட ஒரு வேளை சில்வர் பொருள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் கொலுசை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம துணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் துணி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ப சோடா தாங்க. தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை நீங்கள் அந்த பாத்தை தூக்கி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்படியே நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் விட்டுக்கோங்க. பாருங்கள் 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கலர் மாறி இருக்குங்க. இப்படி நம்ம தூக்கிட்டு போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் வச்சாலே போதுங்க. நல்லா கொதிச்சு வரும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. கரெக்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் 2 நிமிஷம் வச்சா போதுங்க. அதிகமாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நடுவில் நீங்கள் ஒரு கத்தி வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ அந்த கொலுசு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் இந்த கொலுசு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அந்த கொலுசு இருக்க அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொலுசு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குன்னுட்டு நம்ம இப்போ வேற ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கொலுசை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் நான் கொலுசு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்களே பாருங்கள். அந்த கொலுசுன்றது அழுக்கெல்லாம் பாதி அளவுக்கு இந்த தண்ணிக்குள்ளேயே வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் இந்த கொலுசு முன்ன விட இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு பாதி அளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்கேன். பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த கொலுசு பாருங்கள் முன்னாடி சைடு பின்னாடி சைடு அந்த இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்குங்க. நம்ம தண்ணி கொதிக்க வச்சு இல்லையா, அந்த தண்ணியில் கொதிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க. இப்போ நம்ம இது கூடவே இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விம்ஜெல்ங்க. உங்ககிட்ட விம்ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் துணி சோப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கொஞ்சம் போல தாங்க விம்ஜெல் எடுத்திருக்கேன். அதிகமாக நான் விம்ஜெல் எடுத்துக்கலைங்க. இந்த சில்வர் பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தாங்க போகும், அதிக நேரமும் எடுக்காதுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துருக்குங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விம்ஜெல் இல்லைன்னா சோப்பு தொட்டு நீங்கள் உங்கள் கொலுசை நல்லா முன்னாடி சைடு பின்னாடி சைடு எல்லா சைடுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்க உங்களுக்கே தெரியுங்க நல்லா வித்தியாசம். ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் உங்கள் கையில் வரும். அந்த கொலுசும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பல பார்க்குறத நீங்களுமே பார்க்க முடியுங்க. பாருங்கள் நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா.
பாருங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. நம்ம கைக்கு எந்த வித அலர்ஜியுமே ஆகாதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மட்டும்தாங்க வச்சுருக்கோம். எந்த வித நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணல. அதனால நம்ம கைக்கு எதுவுமே ஆகாது. இப்போ இந்த கொலுசு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம 2 கொலுசுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம 2 கொலுசுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க. பார்க்கும்போது நல்லா பளிச்சு நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடருங்க. நம்ம வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் கொஞ்சமாக எடுத்துட்டீங்க, அந்த கொலுசு மூலை எப்பவும் போல் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ஏன்னா கருப்பாக அந்த கொலுசுன்ற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொலுசில் இருக்க திருகாணியும் கழட்டிக்கிறேங்க. அந்த திருகாணியுமே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா கொலுசு நல்லா பளிச்சுன்னு இருக்கும்போது அந்த திருகாணி மட்டும் நல்லா கருத்து போயிருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது. அதே போல் அந்த கொலுசும் நீங்கள் பாருங்கள், முன்னே நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்துச்சு, இந்த அளவுக்கு எப்போ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணும்போது பாதி அளவுக்கு க்ளீனாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம 2வது ஸ்டெப்பு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. அதை விட நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா எந்த அளவுக்கு கருத்து போயிருந்துச்சுன்னுட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 வாட்டி நம்ம தண்ணியில் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி எடுத்துக்கினா போதுங்க. இந்த கொலுசை நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், நான் கிட்டத்திலே வச்சு காமிக்கிறேன். நம்ம புது கொலுசு கடையில் எப்படி வாங்குவோமோ அதே நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் உங்கள் வீட்டில் வெள்ளி சாமி பொருள் இருந்துச்சுன்னா கூட இதே போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துகிட்டு அந்த கொலுசு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணியில் தொடச்சதுக்கு அப்புறம் தாங்க அந்த கொலுசு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நமக்கு தெரியும். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம காட்டன் துணியும் நல்லா தொடச்சி எடுத்துட்டுங்க. இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இது ரொம்ப க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸிங்க. வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆகும், அதிக நேரமும் எடுக்காதுங்க. இப்போ பாருங்கள், நான் கொலுசை கிட்டத்தால் வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. நீங்கள் கடையில் எப்படி புதுசு போல் வாங்குவீங்களோ அதே மெத்தடில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த பூஜை பொருள் இருந்தாலும் சரிங்க, அதே போல் வெள்ளி எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க, லெமன் வினிகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுருக்குங்க. வெளியில் வச்சுருக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.